ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த 5 விஷயத்தையும் கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்கள். அது என்னென்ன அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட், நீங்கள் ட்ரேடிங் அப்படின்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஷேரை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய குழப்பத்தோடு இருக்கும். எங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. இதில் இந்த ஒரே வீடியோவில் உங்களுக்கு நான் ஸ்ட்ராட்டஜி வரைக்கும் நான் ஷோ பண்ண போகிறேன். அதனால் ரிலாக்ஸாக என்டையராக இந்த வீடியோ பாருங்கள், ஒரு நல்ல ஒரு புரிதல் வரும். ஃபர்ஸ்ட், உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் தேவை. எப்படி நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ, பணத்தோட அதாவது பரிவர்த்தனைக்காக எப்படி ஒரு பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஷேரோட பரிவர்த்தனைக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். இது 100கணக்கான அக்கௌண்ட் இருக்குது. நேராக கூகுளுக்கு போங்க, இந்தியா நம்பர் 1 டிமேட் அக்கௌண்ட்டு அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இல்லை டாப் 5 டிமேட் அக்கௌண்ட் இன் இந்தியா இப்படி டைப் பண்ணிங்க அப்படின்னா வரும். அதை நீங்கள் ஆன்லைன்லேயே ஓப்பன் பண்ணிக்கலாம், சரிங்களா? யாரும் சொல்கிறாங்க அதனால் நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னு பண்ண வேண்டாம். எப்போதுமே டாப்பில் இருக்கிறவங்களுக்குள்ளே தான் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஏன்னா அவர் நம்பர் 1 வாராரு அப்படின்னா அவர்கிட்ட ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்கும், சரிங்களா? அதை நீங்கள் கவனத்தில் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் டிமேட் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறது வந்து ஜீரோதா, சரிங்களா? இப்போது இந்த மாதிரி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஒரு 24லேருந்து 48 ஹவர்ஸில் ஓப்பன் பண்ணிடலாம். இங்கே வந்துட்டு ரெண்டாவது நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா என்எஸ்சி இந்தியா. ஸோ இதில் வந்துடுங்க. இதில் வந்துட்டு ப்ராப்பராக நெஃப்டி 50 நெக்ஸ்ட் 50, அதாவது என்எஸ்சியில் மொத்தம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா 2050 கம்பெனி பக்கம் லிஸ்ட் ஆகிருக்கு, சரிங்களா? இல்லை உங்களுக்கு வந்தீங்கன்னா இல்லை தெரியும். ஸோ நெஃப்டி 50 மொதல் 50 கம்பெனி, அதாவது சென்செக்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை நம்ம நியூஸில் பெருவாரியாக கேள்விப்படுவோம், சரிங்களா? அது இந்த 30 கம்பெனியை தேர்ந்தெடுத்து சொல்கிறது. 5000 கம்பெனி பிஎஸ்சியில் இருக்குது, அதில் 30 கம்பெனியை தேர்ந்தெடுத்து சொல்கிறது தான் சென்செக்ஸ். அதேமாதிரி நெஃப்ட்டுன்னு சொல்லுவோம். இதை பெருவாரியாக கவனிக்கிறது யாரும் கிடையாது. பட் நெஃப்ட் ட்ரேடர் எல்லாமே இதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். நெஃப்ட்டை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, யூட்டிலைஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? ட்ரேடர் ஃபுல்லாகவே இங்கே தான் வந்து ட்ரேட் பண்ணுறாங்க. அதில் நான் சென்செக்ஸ் சொன்னால 30 கம்பெனி, அதே மாதிரி நெஃப்ட்டில் டாப் 50, இதில் தான் நிறையா ட்ரேடர் இதில் தான் ட்ரேட் பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்து இருக்க நெக்ஸ்ட் 50, நெக்ஸ்ட் 100, நெக்ஸ்ட் 200, நெக்ஸ்ட் 500 அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே உங்களுக்கு லைனாக இருக்கும், சரிங்களா? இதில் எந்த ஸ்டாக்லனாலும் நீங்கள் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஆனால் நெஃப்டி 50 நெக்ஸ்ட் 50 நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறது எப்போதும் நல்லது. ஏன்னா நீங்கள் ஒரு ஷேரை வாங்கிட்டீங்க, விற்கும்போது வாங்குறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும், ஆட்கள் வேணும்ல. நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு பொருளை நீங்கள் வாங்கணும்னா பைசா கொடுக்குறீங்க, ஒரு பொருள் இருந்தால் தானே அவர் உங்களுக்கு தருவார். அதே போல் தான் இங்கே நீங்கள் ஷேரை வாங்கணும் அப்படின்னு வாங்கிட்டீங்க, ஆனால் விற்கும் போது வாங்குறதுக்கு ஆள் வேணும்ல. அப்போது எல்லாருமே இந்தியாவிலேருந்து வெளிநாட்டிலேருந்து ட்ரேட் இதில் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, நெஃப்டி 50 நெக்ஸ்ட் 50. அதனால் இதில் இருக்கக்கூடிய ஸ்டாக், சரிங்களா? இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெஃப்டி 15 கிளிக் பண்ணி என்எஸ்சி வெப்சைட்டில் போய்ட்டு வியூ ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த 50 கம்பெனி என்னென்ன அப்படிங்கிறது இங்கே ஷோ ஆகும். இதில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப ஃபேமஸான கம்பெனி தான் இருக்கும், சரிங்களா? இப்போது இதில் நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டாக் மேலே போகும் கீழே இறங்கும் அப்படிங்கிறத நீங்கள் கணிக்கணும். அதில் இப்போ நான் 3வது பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு ட்ரேடை பொறுத்த மட்டும், அதாவது புக்கில் நான் படிக்கும்போது, நான் எம்பிஏ படிக்கச்ச எனக்கு புக்கில் சில விஷயங்கள் சொல்லி கொடுக்கும்போது நான் நினச்சேன் ரொம்ப சில்லியாக இருந்துச்சு. ஏன்னா நமக்கு அப்போது எனக்கு வந்து அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்காது, வெளி நாலேஜ் இருக்காது. அப்போ என்ன, நம்ம அந்த புக்கு நமக்குள்ளே ஏரியா ஒரு காலேஜ் இதுக்குள்ளேயே தான் நம்ம இருந்திருப்போம். அப்போ எனக்கு சொல்லி கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா ட்ரெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? அதாவது மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகிட்ருக்கும். எப்படி சஸ்டெயின் ஆகும் அப்படின்னா பேட்டர்ன் இதெல்லாம் நீங்கள் படிப்பீங்க. சப்போர்ட்னு ஒரு லைன் இருக்கும், ரெசிஸ்டன்ட்னு ஒரு லைன் இருக்கும், இதுக்குள்ளேயே மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்ருக்கும், சரிங்களா? இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நான் மந்த்லி டைம் ஃப்ரேம் போடுறேன், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புரிதல் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் இதுக்குள்ளே தான் மூவ் ஆகிருக்கும். சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? இதுக்குள்ளேயே என்ன இருக்கும், மார்க்கெட் மூவ் ஆகிட்டே இருக்கும். இதை பிரேக் அவுட் பண்ணும்போது என்ட்ரி கொடுங்க அப்படிங்கிறது தான் புக்கில் போட்டிருக்கோம், சரிங்களா? அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த டாப் 50 வந்துருச்சு, சரிங்களா? அதில் மொதல் ஸ்டாக்கில் நான் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு இல்லை, ஒரு 48 ஹவர்ஸில் ஓப்பன் ஆனோன்னு பேஸ் பண்ணி இந்த ஸ்டாக்கை அதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு
நீங்கள் பை அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே இன்ட்ராடேங்கிறோம், இங்கே லாங் டேர்ம் அப்படின்ட்டு இருக்கும். சரிங்களா? இன்ட்ராடே அதாவது ட்ரேடிங் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ட்ரேடிங் அப்படிங்கும்போது இன்ட்ராடேயோட ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்படின்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று லிவரேஜ். இந்த ஸ்டாக்கோட விலை எவ்வளோன்னு பாருங்கள், 1918. ஆனால் இங்கே வாங்குறதுக்கு எவ்வளோ மார்ஜின் எவ்வளோ இருந்தால் போதுன்னு பாருங்கள், 383.63 இருந்தால் போதும். என்ன கொடுப்பாங்க அப்படின்னா 5x அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் 1 லட்ச ரூபா வச்சுருந்தீங்கன்னா 5 லட்ச ரூபாய்க்கு ட்ரேட் எடுக்கலாம். இப்போ இதில் ஒன்று ஒரு கன்ஃபியூஷன் வரும். சார் நான் 1 லட்ச ரூபா வச்சு 5 லட்ச ரூபாய்க்கு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆக்சுவலாக இப்போ என்னென்னா அதெல்லாம் முன்னாடி நடந்த சீன். சரிங்களா? இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லாமே செக்யூர் பண்ணிட்டாங்க. ஒரு ஸ்டாக் ஏற்றமோ இறக்கமோ 10% மேலே ஏறவோ இறங்கவோ செய்யாது. அப்போது 5 லட்சத்தில் 10% போட்டிங்கன்னா 50,000 நீங்கள் போட்டால் 1 லட்ச ரூபா கேபிட்டலில் 50,000 அவுட் ஆகி 50,000 மட்டும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும். சரிங்களா? அதை கவனத்தில் எடுத்துக்கங்க. அதனால் ரிஸ்க் ரிவார்டாக கண்டிப்பாக கால்குலேட் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. 2வது விஷயம், நம்ம நார்மலாக என்ன நினைப்போம், இந்த ஸ்டாக் மேலே போச்சுன்னா 1918க்கு மேலே போச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், பை பண்ணுவோங்கிற நினைப்போம். அதே இது கீழே இருக்கக்கூடிய ஸ்டாக், சரிங்களா, நெஃப்டியில் கீழே இருக்கக்கூடிய ஸ்டாக் என்ன ஆகும், சரிஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். ரெட்டாக இருக்குனாலே அந்த ஸ்டாக் என்ன அர்த்தம், கீழே சரியுது அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த மாதிரி சரிகிற ஸ்டாக்கையும் ஆட் பண்ணுங்கள். இப்போது மார்க்கெட் நெகட்டிவ், சரிங்களா, நெஃப்டி 50யும் நெக்ஸ்ட் 50 இந்த மாதிரி நெகட்டிவில் இருக்கும். இப்போ ரீசன்ட் சமயத்தில் மார்க்கெட் சரிவில் இருக்குது. இப்படி சரியும் போது இந்த ஸ்டாக் கீழே சரியும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக செல் பண்ணலாம், இன்ட்ராடேயில் மட்டும் பண்ணலாம். இப்போ நான் லாங் டேர்ம்னு கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், இந்த அமௌண்ட் என்ன ஷோ ஆகுதோ, என்ன சில ஷேரில் என்ன ஷோ ஆகுதோ நான் அந்த அமௌண்ட்டை இங்கே நான் பே பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? இன்றைக்கி லீவ் நாள் அப்படிங்கிறனால இங்கே கரெக்டாக ஷோ ஆகலை. லாங் டேர்ம் அப்படின்னா நான் இங்கே இருக்கிற அமௌண்ட்டை நான் கரெக்டாக கொடுத்தாகணும். சரிங்களா? இன்ட்ராடே அப்படின்னா நீங்கள் வந்து 5ல் 1 பங்கு செலுத்தினா போதும். இப்போ இந்த ஸ்டாக் கீழே சரியுது அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், செல் பண்ணலாம். இந்த ஸ்டாக் 7,211 கீழே போகும், 7,000 போகும்னா 7,211 செல் பண்ணி எத்தனை குவான்டிட்டி வேணுமோ, சரிங்களா, செல் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இதுக்குமே உங்களுக்கு லிவரேஜ் உண்டு. சரிங்களா? இப்போ இங்கே ஷோ ஆகுது பாருங்கள், 7,000 ரூபா ஸ்டாக்கு நம்ம வெறும் 1,442 இருந்தால் போதும். சரிங்களா? டைரெக்டாக செல் பண்ணி 7,000 திரும்ப போய் நம்ம என்ன பண்ணோம், எத்தனை குவான்டிட்டி, இப்போ 50 குவான்டிட்டி வாங்கியிருக்கோம் அப்படின்னா 50 குவான்டிட்டியை செல் பண்ணியிருக்கோம், 50 குவான்டிட்டி திரும்ப வாங்கினீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆயிரும். சரிங்களா? இன்னொன்று, இது கான்ட்ராக்ட் இந்த சென்ஸ் ஈக்விட்டியில் சொல்கிறேன். சரிங்களா? ஆப்ஷன் பேஸ் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ ஓகே ஃபைன். இப்போது மார்க்கெட் மேலே போச்சுன்னா உங்களுக்கு நஷ்டம், ஏன்னா நீங்கள் செல் பண்ணியிருக்கீங்க. சரிங்களா? இந்த பர்டிகுலர் ஸ்டாக் திரும்ப 7,211 7,300 போயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும். அதனால் செல் பண்ணுறீங்க அப்படின்னா மார்க்கெட் நெகட்டிவாக இருக்கா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 4வது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதில் உங்களுக்கு நிறையா பேர் வந்து தொடர்பு கொள்வாங்க. அதாவது உங்களுக்கு தெரியலை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியலை, நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், எதில் வாங்குங்க எதில் விற்றுருங்கன்னு சொல்லிட்டு இந்த பெங்களூர் சைடு, ஹைதராபாத், தென் மும்பை, டெல்லி இவங்க சைட்லேருந்துலாம் கால் பண்ணுவாங்க. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு இதை கற்றுக்கிறதுக்கு இதுக்கு எஃபோர்ட் போடுங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் அழிய போகிற விஷயமே கிடையாது. நம்ம தாத்தா காலத்துலேயும் இருந்திருக்கு, நம்ம காலத்துலேயும் இருக்கும், கண்டிப்பாக நம்ம அப்பா காலத்துலேயும் இருந்திருக்கு, நம்ம காலத்துலேயும் நம்ம பேர பசங்க காலத்துலேயும் இருக்க தான் போகுது. சரிங்களா? அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம பசங்க காலத்துலேயும் இருக்கிறது எல்லாமே இருக்க தான் போகுது. ஏன்னா பிஸ்னஸ் அழிஞ்சால் தான் ஸ்டாக் மார்க்கெட் அழிய போகுது. சரிங்களா? அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான் 5வதாக ஒரு விஷயம் சொல்லித்தரேன். நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணி ப்ராக்டிஸ்க்குள்ளே போகணும் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஸ்டாக்லேயே ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணும்போது நான் என்எஸ்சி வெப்சைட்டில் சொன்னல, நெஃப்டி 50 நெக்ஸ்ட் 50 நீங்கள் இதிலே ட்ரேட் எடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் 50 போட்டுருங்க. நீங்கள் பை சைட் ட்ரேட் எடுக்கும்போது என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இதில் இருக்கிற 10 ஸ்டாக்கையும் என்ன பண்ணுங்கள், இதில் இருக்கிற 10 ஸ்டாக்கையும் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் மார்னிங் சமயத்தில் ஆட் பண்ணிடுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக காப்பி பேஸ்ட் பண்ணாலே உங்கள் டிமேட்டில் ஷோ பண்ணிடும். சரிங்களா? இது போக போக உங்களுக்கு ஈஸியாக ஒரு புரிதல் வந்துடும். இப்படி வந்த உடனே நீங்கள் பை சைட் ட்ரை பண்ணுறீங்களா, செல் சைட் ட்ரை பண்ணுறீங்களா பாருங்கள். நீங்கள் பை சைட் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக்கில் நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் மந்த்லி டைம் ஃப்ரேம் போடுங்க. சரிங்களா? மந்த்லி க்ரீனாக இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி வீக்லி க்ரீனாக இருக்கான்னு பாருங்கள். ரெட்டாக இருந்தால் செல், நீங்கள் வந்து பை சைட் போகக்கூடாது, ஏன்னா இதுக்குள்ளே செல்லர் இருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அப்புறம் என்ன பண்ணுங்கள், இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், மந்த்லி க்ரீன், வீக்லி போட்டாலும் அந்த வீக்கும் என்னது உங்களுக்கு க்ரீன். சரிங்களா?
அப்புறம் என்ன போடுங்க, டே டைம் ஃப்ரேம் போடுங்க. டே டைம் ஃப்ரேமில் ப்ரீவியஸ் டே என்னது க்ரீன் இப்படி இருந்து இதனுடைய ஹையை பிரேக் பண்ணும்போது ட்ரேடிங்கில் என்ட்ரி கொடுங்க. நீங்கள் நார்மல், அதாவது இது பேசிக்ஸ், ஏன்னா உள்ள பையர் இருக்காங்க. இதில் உங்களுக்கு என்ன வரும்னா லாபம் வரட்டாலும் நஷ்டம் பெரிய லெவலில் வராது சரிங்களா, ஏன்னா உள்ள பையர் இருக்காங்கன்னு அர்த்தம் சரிங்களா. இதுக்கு அடுத்து நீங்கள் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ட், சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட் நோக்கி போகும்போது பை, ரெசிஸ்டன்ட்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி வரும்போது செல். அதுக்கடுத்து ட்ரெண்டை பிரேக் பண்ணிச்சு, இந்த மாதிரி ரெசிஸ்டன்ட் லைனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இதெல்லாம் புக்கிலே கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகி ஸ்டாக் மேலே போகும்போது நீங்கள் என்ட்ரி கொடுத்து பைக் போகலாம். அதிகமான செல்லர் வந்தால் சப்போர்ட் லைனை பிரேக் பண்ணும். இதெல்லாம் அடுத்தடுத்து நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும். உங்களுடைய கவனம் ஃபுல்லாகவே இதில் நீங்கள் செலுத்திட்டீங்க அப்படின்னா சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ பொதுவாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இனிஷியலாக உங்கள் லாஸை தவிர்க்க போகிறதே இந்த ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுறதும் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி பண்ணணும். மார்க்கெட்னால் இன்றைய சூழல் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். Nifty 50 பாசிட்டிவாக இருக்கணும். 50 கம்பெனியில் எத்தனை கம்பெனி பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இங்கே பாருங்கள் அட்வான்ஸ்ன்னு இருக்குது, இங்கே டிக்ளைன் இருக்குது. 39 கம்பெனி டிக்ளைனாக நெகட்டிவில் போயிட்டுருக்கு. அப்போ நீங்கள் பை எடுத்திங்கன்னா ஃபெயிலியர் வரும். அட்வான்ஸில் இருக்குன்னா நிறையா பையர் உள்ளே வருவாங்க. அப்போ எல்லோரும் ஸ்டாக்கை பை பண்ணால் தான் ஷேர் மேலே போகும். இதில் லிக்விடிட்டின்னு இருக்குது சரிங்களா. அப்புறம் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா கன்சாலிடேஷன் மார்க்கெட் ஒன்றா நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு சக்ஸஸ் ரேஷியோ, வழிபாதை, ப்ராஃபிட்டை எப்படி மேக் பண்ணுங்கிற ஐடியாவும் கிடச்சிடும். என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ண தவறிடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை, see you.